முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரம் சின்ன ரவுண்டானா அருகே எல்பிஜி எரிவாயு செல்லக்கூடிய பைப் லைனில் கசிவு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். காலை வணக்கம் பவித்ரா. மாதாவரத்தில் பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட எல்பிஜி கேஸ் குழாய் வெடிப்பு சுமார் 100 மீட்டர் உயரம் வரை குளிர்ந்துவிட்டு இருந்த தீ சென்னை மாதாவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் சந்திப்பு அருகே பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட எல்பிஜி கேஸ் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகவும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தானது மாதாவரத்தில் ஈபி லைன், அதாவது ஈபி லைனுக்கு பதிக்கக்கூடிய வயர்களை பதிக்கும் பொழுது அதனுடைய ஆழ்துளாய் செல்லக்கூடிய கருவியானது இந்த எல்பிஜி கேஸின் மீது பட்டவுடன் அதிலிருந்து வந்த கேஸ் ஆனது லீக் ஆகி உடனடியே தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்ற எரிந்த உடனேயே ஒரு 100 அடி உயரத்திற்கான இந்த தீப்பிழம்பானது நீடித்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. எண்ணூர் கொண்டக்கரை பகுதியிலிருந்து வீடுகள் மற்றும் தொழிற்சாலைக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்வதற்காக டோரண்ட் கேஸ் நிறுவனம் பூமிக்கடியில் கேஸ் குழாய் பதிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாதவரம் மஞ்சம்பாக்கம் சாலை மற்றும் ஜிஎன்டி சாலை முக்கிய இணைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் பூமிக்கடியிலிருந்து திடீரென்று தீப்பிழம்பு சீறி பாய்ந்து சுமார் 100 மீட்டர் உயரம் வரை ஜோலையாக குறைந்துவிட்டு எரிந்தது. தீயின் வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்ததால் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரரால் கூட 60 அடி உயரத்திற்கு மேல் நெருங்க முடியாமல் தொலைவில் இருந்தே தண்ணீரை பிடிச்செடுத்து தீயை பரவாமல் தடுக்க முயன்றனர். தீ விபத்தில் அருகில் இருந்த 2 கடைகள் மற்றும் ஒரு லாரி தீக்கிரையாகி சேதமடைந்தன. தொடர்ந்து டோரண்ட் கேஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கேஸ் விநியோக வால்வுகளை மூடியதை அடுத்து தீயின் வேகம் படிப்படியாக குறைய தொடங்கியது. அதன் பின்னரே தீயணைப்பு வீரர்கள் அருகில் சென்று தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களின் பணியின் போது விபத்தா என்ற ஒரு கேள்வியும் இங்கே பார்க்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தகவலின்படி தமிழ்நாடு மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் கேபிள் புதைக்கும் பணிக்கு ராட்சச துளையிடும் இயந்திரத்தை பயன்படுத்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த இயந்திரத்தின் துளையிடும் செய்தி பூமிக்கடியில் சென்று கொண்டிருந்த எல்பிஜி கேஸ் குழாயை சேதப்படுத்தியதால் கேஸ் வெளியேறி தீப்பொறி ஏற்பட்டு இந்த பெரும் தீ விபத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இது குறித்து அதிகாரப்பூர்வமான விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் கேஸ் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெறும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டது. இந்த தீ விபத்தால் மாதவரம் ரவுண்டானா மஞ்சம்பாக்கம் 200 அடி சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களால் அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. சரியான நேரத்தில் கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் சென்னையை உழுக்கும் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.